முதலாவது விண்ணொளி முகாம் 1992 வருடத்திலே இங்கே நடந்தது. முதல் கூடுகையிலே 600 பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 92 இருந்து இன்னைக்கு 2014 ஆண்டு நடக்கிற அந்த விண்ணொளி முகாம்ல கிட்டத்தட்ட எல்லா முகாம்லேயும் கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். சில நேரங்களில் இந்த அரங்கத்திற்கு வெளியேயும் 2000க்கு அதிகமானோர் வந்து இடங்கொள்ளாம வெளியே கூட உட்கார்ந்திருந்தெல்லாம் கேட்ட காரியங்களை எல்லாம் அங்க நினைச்சு பார்க்கிறோம். நான் இது எதுக்கு சொல்றேன்னு சொன்ன, இது நாட் ஆக்சிடென்டல். முழுக்க முழுக்க கடவுள் இதனுடைய பின்னணியிலிருந்து செயல்படுகிறாருங்கிறத இங்க இருந்து போகும்போது தான் நீங்க நல்லா உணர்ந்து விடுவீங்க. அதுக்காக தான் முதல்ல சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரணமான இடம் கிடையாது. பலருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையே தலைகீழா மாற்றி இருக்கிறதான ஒரு இடம். இதுதான் அவங்களுடைய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால அந்த இனம் புரியாத கடவுளுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இடைபடுகிறத இந்த 3 நாட்களை நீங்க பார்க்க போறீங்க தொடர்ந்து. நான் இதை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றேன். வானமே அதிரத்தக்க சத்தம் போடவும் தெரியணும். அதே நேரத்தில் பின் டிராப் சைலண்ட் அப்படின்னு சொன்ன அப்படி இருக்கவும் தெரியணும். இந்த ரெண்டும் இந்த சித்தேரிமலை முகாமில் நாங்க நீண்ட நாட்களாக கடைபிடித்து வருகிறதான ஒழுங்கு. நல்லா சத்தம் போடவும் செய்யணும், சரியான நேரத்தில் பின் டிராப் சைலண்ட் இருக்கணும். என்னதான் இங்க இருக்கிற அந்த அரங்கத்தில் எந்த மூலையில இருக்கிற ஒரு நபருக்கும் இங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் பிரயோஜனமா இருக்கும். சரிதானா? நான் இன்னொருத்தர் இடைஞ்சலா இருந்துடக்கூடாது. இதுக்கு பின்னாலே எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு பணச்செலவு, எவ்வளவு பேருடைய நேரம், எவ்வளவு தியாகம், இதெல்லாம் சொல்ல போனா கணக்கில் அடங்காது. அதுக்கு பிறகுதான் நீங்க இங்க இருக்கிறீங்க. சரிதானா? தயவு செய்து தொடர்ந்து நீங்க நன்கு ஒத்துழைப்பு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளின் காலை செய்தியிலே மிக முக்கியமான ஒரு செய்தி, அது ரட்சிப்பின் செய்தி. நம்முடைய வாழ்க்கையிலே சரி நல்லா கவனிங்க. இந்த உலகிலேயே நடக்கிற மிகப்பெரிய மிரக்கிள், கிரேட்டஸ்ட் மிரக்கிள், அற்புதம் அப்படி ஒன்று உண்டுன்னு சொன்ன அது ஒரு வாலிபனுடைய உள்ளத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுவதுதான். அதை விட பெரிய அற்புதம் கிடையாது. ஒருத்தன் மரித்தவன் கூட உயிரோட எழும்பிடலாம், அது கூட பெரியது கிடையாது. ஆனா ஒரு வாலிபனுடைய உள்ளம் மாறுவது மிகப்பெரிய அற்புதம். நான் நிச்சயமாய் நம்புகின்றேன். இந்த நாளின் காலையிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த அற்புதத்தை, ரட்சிப்புங்கிற அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இந்த நாளின் காலை கூட்டத்திலே முதலாக நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? மாத்திரம் கை தூக்கி காட்டுங்க. இன்று காலை கூட்டத்திலே நான் இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். பல கரங்களை பார்க்கிறேன். தைரியமா காட்டுங்க. இதுக்காக வைக்கப்படுறது இது என்ன பெரிய அனுபவம். அநேகருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் வேறு யார் உண்டு? இப்பதான் சிலர் தூக்குறாங்க. தயங்காதுங்க, இதை விட பெரிய அற்புதம் என்ன? தைரியமா தூக்கி காட்டுங்க. வெரி குட். தயவு செய்து கரங்களை கீழே போடுங்க. இந்த நாளிலே அந்த அற்புதம் நடந்த ஒவ்வொருவருக்கு ஆகும் ஒரு முறை எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன் அல்லது அஸ்திபாரம் என்கிறது இந்த ரட்சிப்பில் இருந்தால் துவங்குது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் அஸ்திபாரம். இதுக்கு மேலதான் அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்கிறதெல்லாம் நம்ம கட்டி எழுப்ப முடியும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது ரட்சிக்கப்படும் போது அதை சுத்தி சில கேள்விகள் உங்களுக்கு வருவது உண்டு. எங்களுக்கு அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது சில சந்தேகங்கள். ஆகையினாலே அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி இப்பொழுது இந்த ஒரு அரை மணி நேரத்திலே உங்கள் சார்பாக நீங்க என்னிடத்துல எப்படி கேட்க விரும்புறீங்களோ அதைத்தான் இங்க இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்க போறாங்க. அந்த கேள்விக்கு பதில நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமான காரியங்கள் அது. என்னதான் இந்த அனுபவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட முடியும். இதுதானே?
சோ இந்த தலைப்புக பேரை ஏற்கனவே சொன்னாங்க, ரட்சிப்பின் நிச்சயம் அல்லது அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். நான் இப்படி அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற நிச்சயம் அல்லது உறுதிப்பாடு எனக்கு இருக்கிறது அப்படின்னு நான் எப்படி சொல்றது? இது சம்பந்தமான கேள்வி. இப்ப கேட்கலாமா? உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இப்ப உங்க சார்பில் இவங்க கேட்பாங்க. நான் உங்க கையில மைக் கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த டைம்ல உங்க பக்கத்துல இருந்து நான் ஏதாவது கேட்டா நீங்க பதில் சொன்னா போதும். மற்றபடி நீங்க எந்த வார்த்தையும் பேசாண்டா. இங்க நடக்கிறத நல்ல கவனமா நீங்க கேட்கணும். என் பேர் விமல். நாகர்கோவில் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய பேர் ராம்குமார். கன்னியாகுமரியில் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் பென்னி. நானும் நாகர்கோவில் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் ரூபான். நானும் நாகர்கோவில் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த உங்க சார்பில் முதல் கேள்வியை, இந்த ரட்சிப்புக்கு அடுத்த ஒரு கேள்வியை தம்பி கேட்க இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அண்ணா, இன்னைக்கு காலையில கூட ரட்சிப்பை பத்தி சொன்னாங்க அண்ணன், மெசேஜ்ல கூட சொன்னாங்க. ஜெய்சன் அண்ணன். ஆமா, ஜெய்சன் அண்ணன் சொன்னாங்க. அப்போ ரட்சிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்படி ஃபீல் பண்ண முடியுமா, இல்ல அனுபவமா, அது என்ன, எப்படி நம்ம உணர்ந்து கூட முடியாதா? நல்லா கேட்டார். அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ரட்சிப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க, இதை நான் அனுபவமா, இதை நான் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு யூத அதிகாரி வந்தார். அவருடைய பேர் நிக்கோதேம். அவரிடத்துல ஆண்டவர் அந்த ரகசியத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் சொல்லி சொன்னார். நல்லா கவனிங்க. அவனுக்கு அது புரியல. இதுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, born again experience சொல்லுவோம், மறுபடி பிறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு டேட் ஆஃப் பர்த்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரட்சிப்புங்கிறது இன்னொரு அனுபவம், மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம். அவன் கூட தெரியாம என்ன கேட்டான்னா, ஒருத்தன் வயதான பிறகு எப்படி தாயினுடைய வயிற்றுல போய் 2வது முறை பிறக்கிறதுன்னு எல்லாம் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாருன்னா, நல்லா கவனிங்க, காற்றானது இன்ன திசையிலிருந்து வீசுகிறது என்பதை உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறதுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அதே போலதான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு வாலிபனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் விளக்கி கொடுத்தார். நீங்க நல்ல இப்ப பாருங்க, நம்ம மத்தியில காத்து இருக்கா இல்லையா? ஃபேன் ஓடிட்டு இருக்கு, we can feel it இல்லையா? நம்ம நல்லா உணர்றோம். ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. இதே போலதான் ரட்சிப்புங்கிறது இட்ஸ் a definite experience, it's a wonderful experience. 84 என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நல்ல கவனிங்க, 84 அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்க இந்த அனுபவத்தை பெற்ற யார்ட்டையும் கேளுங்க, அந்த வருஷத்தையும் சொல்லுவாங்க, நாளையும் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில நடந்துன்னு சொல்லி. அது ஒரு அனுபவம். ஆனா முழுமையா என்னால் அதை என்ன செய்ய முடியாது, விளக்கி மற்றவங்க இடத்துல சொல்ல முடியாது. அதான் உண்மை. ஆனா அனுபவம் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. எப்படி காற்றை உணர்றோம் நமக்கு தெரியாம இருக்கோ, அதே போல நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே இதை நீங்கள் நன்றா என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு கை வைத்தவங்கள்ட்ட எல்லாம் நான் இப்ப அந்த மைக்க கொடுத்தேன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் நடந்துன்னு சொல்லி. நான் தான் சொன்னேன், அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம் சொன்னேன். நான் பின்னால் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். புரிஞ்சுதா? இந்த ஒரு அற்புதம் இங்க இருக்கிறதான உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஏக்கம். முதலாவது நான் சொன்னேன், இது ஒரு நிச்சயமான அனுபவம், அதிசயமான ஒரு அனுபவம். 2வது, இப்ப இதை தொடர்ந்து வர கேள்வி கேளுங்க. அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு? இது நல்ல கேள்வி. இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எப்படி நான் எதை வச்சு நான் சொல்ல முடியும்? ஒரு வசனத்தை தம்பி வாசிப்பாப்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதுல என்ன இருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்க. இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறாங்க இல்லையா? யார் யாரு அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து
நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப முதலாவது ஆதாரம் என்னன்னு சொல்லி கேட்டா ஆண்டவருடைய வசனத்தின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம். நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அதுல இருக்கும், அதை கூட வாசிப்பாங்க, கவனிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இயேசு மரித்தார் இல்லையா? அந்த வசனத்தை ஒரு காலம் வாசிங்க, நல்ல கவனிங்க, கவனிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சரி, உண்மையாகவே மனப்பூர்வமா நீங்க ஏற்றுக்கொண்டு வாயினால நீங்க இயேசுதான் ஆண்டவர் ரட்சகர்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்திருந்தால் இந்த வார்த்தையின்படி நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு இருக்கு. எனிவே, நான் இதுல சொல்ல வர காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது வார்த்தையின் மீது வைக்கிற விசுவாசம், சரிதானா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் பிறகு விளக்கி சொல்றேன். ரெண்டாவது ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நீங்க இருக்கிறவங்க, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறான்னு இருக்கு. ரெண்டு ஆவி சொல்லி இருக்கு. ஒன்னு பரிசுத்த ஆவியானவர். நான் தான் சொன்னேன், அவர் நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம மனசாட்சியில சொல்ற சாட்சி. நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயத்தை நமக்குள்ள இருந்து கொடுக்கிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், அப்ப புரியும். பண்டிதர் பில்லி கிரகாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உயரமான இடத்துல ஒரு சிறுவன் உட்கார்ந்து இருந்து பட்டம் விட்டுட்டு இருந்தான். நல்லா கவனிங்க. பட்டம் உயரமா பறந்துட்டே இருந்தது. கீழே ஒரு வயதான முதியவர் போயிட்டு இருந்தார். அவருக்கு புரியல, என்னடா இந்த மாலை நேரத்தில் ஒரு சிறுவன் மேல உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லி, என்னன்னு சொல்லி பக்கத்துல போறதுக்காக வேண்டி அவர் மெதுவா அதுக்கு மேல ஏறி போய், கூப்பிட்டா கேட்கக்கூடிய தூரத்துல மேல ஏறி போய் அவனிடத்துல கேட்கிறாரு, எப்பா நீ என்ன செய்யிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவன் சொன்னா, நான் பட்டம் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர் என்ன செய்தான்னு சொன்னா, மேல அண்ணாந்து பார்த்தார். மேல பார்த்தாக்க பட்டத்தை காணும். உடனே திருப்பியும் கேட்டாரு, என்னப்பா பட்டம் விடுறேன்னு சொல்ற, பட்டத்தை காணலையே அப்படின்னாரு. அப்ப அவன் சொன்னா, மேல நிறைய கிளவுட்ஸ் இருக்கு, மேகங்கள் இருக்கு, அந்த மேகத்துக்கு மேல எனக்கு பட்டம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவர் உடல்ல. உடனே என்ன கேட்டாருன்னா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நல்ல கேள்வி இல்ல? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்ட உடனே அவன் சொன்னா, அந்த பட்டத்துக்கு இன்னொரு முனை எங்க இருக்கு? என் கையில இருக்கு அந்த நூல். அது ஒரு விதமான இழுப்பு விசையை எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஆகையினால பட்டம் என் கையில இருக்குங்கிற நிச்சயம் எனக்கு இருக்குன்னு சொன்னான். எத்தனை பேர் பட்டம் விட்டுருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நிறைய பேர் பாருங்க. ஓகே, உட்காருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நல்ல கவனிங்க. எப்படி சிறுவனுக்கு பட்டம் தன்னுடைய கையில இருக்கிற நிச்சயம் இருக்குதோ, இதே போலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருந்து அந்த நிச்சயத்தை தந்துட்டே இருப்பார். மறந்துடாதுங்க. இதுதான் சரியான அடையாளம். ரெண்டு அடையாளம் சொல்லி இருக்கிறேன். ஒன்னு, வார்த்தையின் மேல நீங்க வைக்கிறதான விசுவாசம். இது சர்டிபிகேட் மாதிரி, என்ன மறந்துடக்கூடாது. நான் பிறகு உங்களுக்கு இன்னும் விளக்கி சொல்லுவேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியானவர், அதாவது இன்னர் விட்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில இருந்து மனசாட்சியிலே தருகிற சாட்சி. புரிஞ்சுதா உங்களுக்கு? யாராவது உங்களை பார்த்து கேட்டா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன ஆதாரம் நீ ரட்சிக்கப்படலன்னு சொல்லி நம்மள யாரும் சொல்ல முடியாது. நான் அப்படிப்பட்ட காரியங்களை சந்திச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னிடத்துல இருந்த ரெண்டு காரியமே இதுதான். ஒண்ணு, வசனத்தின் மேல உள்ள விசுவாசம். வேதத்துல சொல்லி இருக்கு, நான் அதை விசுவாசித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல நல்ல நிச்சயத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நீங்க உண்மையிலேயே உணர்றீங்க? கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி. தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன், அதனால தொடர்ந்து கேளுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. அவருடைய நாமத்தை நம்புனா ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னீங்க. சரி. அப்போ என் பக்கத்துல இருக்க பசங்க கொஞ்சம் அழுது ஜெபம் பண்ணாங்க. ஓ,
ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆனா நான் சும்மா நார்மலா தான் ஜெபம் பண்ணேன். அவன் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? காலையில அண்ணன் லீட் பண்ணும்போது நானும் பார்த்தேன். யாரு பீட்டர் அண்ணன் ஜெபத்துல லீட் பண்ணும்போது சிலர் நல்ல பயத்தோட நடுக்கத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணதை நான் பார்த்தேன். ஒரு சிலருக்கு கண்ணில இருந்து அப்படி நீர் துளிகள் வந்து அப்படியே சைடுல வந்தது. இன்னும் ஒரு சிலர் நீங்க அமைதியா இருந்து நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆனா ஒரு சிலர் நடுங்கிட்டே இருந்தீங்க. உண்டா இல்லையா? நல்லா கவனிங்க. அவன் இப்ப சொல்றது என்னன்னா, எனக்கு அப்படி நான் அள ஒண்ணும் இல்லையே, ஆனா நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் திறந்த இதயத்தோட தான் ஆண்டவரிடத்துல வந்தேன். ஆண்டவர் என்ன ரட்சித்தார், எப்படி என்ன ரட்சிப்பாரா, இல்ல அப்படியெல்லாம் அழுதாதான் ரட்சிப்பா அப்படிங்கறது அவனுடைய கேள்வி. நல்ல கவனிங்க. உணர்ச்சிகளை வந்து சார்ந்திருக்க கூடாது. உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் நல்லா தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். ஒரு சிக்ஸர் அடிச்சாச்சுன்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணு போல எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து குதிப்பான், ஒருத்தன் சட்டையை சுத்தி ஆட்டுவான், ஒருத்தன் டப்பாயை போட்டு அடிப்பான், ஒருத்தர் பேசாம உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அடிச்சது சிக்ஸர், அதுல மாற்றம் கிடையாது. அதே போல ரட்சிப்புங்கிறது எனக்கு வாழ்க்கையில நடக்குது. இதை இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம் பாஸ் ஆகிறது, ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு அவன் பயங்கரமா சொல்லிட்டு வருவான் நான் பாஸ் ஆயிட்டேன்னு. அவன் 98 பாயிண்ட் சம்திங் எடுத்திருப்பான், அவன் பேசாம வருவான். சரி, ஆனா உண்மைங்கிறது தான் முக்கியம் இல்ல. ஃபேக்ட், ஃபீலிங்ஸுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. அவரு வந்து அழுது ஜெபம் பண்ணார், நீங்களும் நடுக்கத்தோட ஜெபம் பண்ணீங்க. ஆனா உள்ளத்துல உண்மையிலேயே ஒரு மாற்றம் நடந்ததுதான் உண்மை. 3 பேருக்கும் அது நடந்தது. அதான் நான் சொல்றது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? 3 பேருடைய உள்ளத்திலேயும் நடந்தது ஒரே மாற்றம். 3 பேருடைய எக்ஸ்பிரஷன் வந்து வித்தியாசமானது. அதனால 3 பேரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஓகே, சரி. இப்போ அடுத்த கேள்வி கேளுங்க. சில பேர் சொல்லும்போது அவங்க ரட்சிப்பை பத்தி சொல்லும்போது, நான் வந்து ரட்சிக்கப்படும் போது சிலுவை காட்சியை பார்த்தேன், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி பார்த்தாதான் அது ரட்சிப்பா? அதை பத்தி சொல்லணும். அவர் என்ன கேட்கிறாருனாக்க, சிலர் நீங்க இப்போ ஆதாரமா வசனத்தை சொன்னீங்க, ஆவியானவர்னு சொன்னீங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, சிலர் சிலுவை காட்சி எல்லாம் கண்டதா சொல்றாங்களே, சில தரிசனங்களை எல்லாம் பார்த்ததா சொன்னாங்களே அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. சிலுவை காட்சிகள் பார்க்கிறது, தரிசனம் பார்க்கிறதுங்கிறது வேற. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்காக வேண்டி தரிசனம் பார்க்க வேண்டும், சிலுவை காட்சி தெரிய வேண்டும் என்று வேதத்தில் இல்லை. ஒருவேளை யாரோ ஒருவர் தற்கொலை செய்ய போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சிலுவை காட்சியை காட்டியிருக்கலாம், யாரோ ஒருவருக்கு நடக்கலாம். நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கண்டாதான் எனக்கு ரட்சிப்புன்னு சொல்றது தவறு. வேதத்துல அப்படி எங்கேயும் கிடையாது. ஏதோ ஒரு அடையாளத்தை பார்க்கணும்னோ அல்லது சிலுவை காட்சியை பார்க்கணும்னோ தரிசனம் தரணும்னோ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிதானே? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து. ஓகேண்ணா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்ச உடனே வெளியே போறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஆமா, நீங்க ரீட் பண்ணி பாவ அறிக்கை பண்ணுங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி. பீட்டர் அண்ணாங்கூட கடைசி ரீட் பண்ணும்போது பாவ அறிக்கைலாம் பண்ண சொல்லி சொன்னாங்க. இப்போ இதுல கொடுத்தது ஒரு 1/2 hour இருக்கும். ஆனா என்னிடத்துல நான் அறிக்கையிட்டேன். ஆனா என்னிடத்துல உள்ள எல்லா பாவத்தையும் நான் அறிக்கையிடல. ஒரு சில பாவங்கள் எனக்கு மறந்து போச்சு, ஒரு சில பாவங்கள் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு விட்டு போன பாவங்கள்லாம் கண்டிப்பா ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? பயங்கரமா நல்ல ஒரு கேள்வி. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? அறிக்கை செய்ய சொன்னாங்க, நானும் அறிக்கை செய்தேன். ஆனா அறிக்கை செய்யாத இத்தனை வருஷமா நான் செய்த பாவங்கள் எவ்வளவு இருக்கு? அது எல்லாம் வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி முதல்ல கேட்க விரும்புறேன். இன்னைக்கு எத்தனை பேர் பாவ அறிக்கை செய்தீங்க உண்மையாகவே? வெரி குட், வெரி குட். சரி, கை கீழே போடுங்க, பேசிடாதுங்க, நான் அடுத்தடுத்து கேட்பேன். நல்ல கவனிங்க. எல்லா பாவத்தையும் நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில செய்த எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தேன்னு சொல்றவங்க இப்ப கை தூக்குங்க. எத்தனை பேர் இருக்கோம் பார்ப்போம். வெரி குட். பரவாயில்லையே. சரி, கீழே போடுங்க. இப்ப 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 நல்ல கவனிங்க. 12 வயசுல பாவாரி வந்ததுல இருந்து ஒருவேளை இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 20. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல நான் வந்து 8 வருஷம் செய்த அத்தனை பாவத்தையும், தீய நோக்கமே பாவம் இருக்கு இல்லையா? ஒரு பொண்ண தவறான நோக்கத்தோட பார்த்தாலே பாவம் இருக்கு. அவன் என்ன சொல்றான், 8 வருஷம் செய்ததே நான் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டேன், அறிக்கை செய்யிட்டேன்னு சொல்றான்.
நீங்க இதை ஏத்துடுறீங்களா? நல்லா கவனிங்க. நீங்க இல்ல, நிறைய பேர் கை தூக்குனீங்க இல்லையா? நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பாவத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்த ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியிலேயே கிடையாது. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நான் விளக்கி சொல்றேன், கவனிங்க. அப்ப என்னதான் நடந்தது? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி. நீங்க நினைவு வந்ததை எல்லாம் அறிக்கை செய்தீங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த பிலிம் பார்க்கும்போது அப்படியே வந்தது மாதிரி எல்லாம் வந்ததுன்னு சொல்லி. உண்மைதான், ஞாபகத்துல பல காரியங்கள் வரும், ஆனா எல்லா காரியங்களும் வராது. ஆனா ஆண்டவர் மன்னிக்கும் போது எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். இந்த உண்மையை நீங்க மறந்துடக்கூடாது, தெளிவா உங்க மனசுல வச்சுக்கணும். நான் நீங்க புரியும்படியா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நல்ல கவனிங்க. 60 வயசுல ரட்சிக்கப்பட்டாருன்னு வச்சிடுங்க. அவர் என்ன ஒரு கூட்டத்துக்கு போவாரு, அவரு ரட்சிக்கப்பட்டு திரும்பி வராருன்னு வச்சிடுங்க. எல்லா பாவமும் மன்னிச்சிருப்பா, அதுக்குள்ள அறிக்கை செய்திட முடியுமா? என்ன முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுடுவீங்க ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட. இப்ப ஒரு வாத்தியார்னு சொன்ன, நீங்க போன உடனே என்னென்ன செய்தா ஒன்னொன்னா சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அடி தருவார். ஆண்டவரை பொறுத்தவரையிலே அவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம், ஆனா அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது பைபிள்ல என்ன படிக்கிறோம் தெரியுமா? தகப்பனார் என்ன செய்தார் சொல்லுங்க பாப்போம். ஓடி போய் கெட்டி அணைச்சார். அதுதான் ஆண்டோடைய அன்பு. அவன் சொல்லி இருப்பான், நான் அப்படி இப்படின்னு, நீ திரும்பி வர்றதுதாப்பா பெருசு, உன் பாவம் எனக்கு முக்கியம் இல்ல. நான் இப்ப சொல்றதா முடிஞ்சா நீங்க எல்லாரும் நோட்டு கையில வச்சிருந்தவங்க மட்டும் எழுதிடுங்க. தயவுசெய்து சத்தம் வரக்கூடாது. ஒரு வாசகம் ரொம்ப முக்கியமானது, நீங்க எழுதிடுங்க. மற்றவங்க கூட பிறகு காப்பி பண்ணிடுங்க. நான் சொல்றத எடுத்துட்டீங்களா? எழுதிடுங்க. தேவன் ஒரு பாவியின் பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பாகவே, தேவன் ஒரு பாவியின் பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பாகவே பாவியை மன்னிக்கிறார். தேவன் ஒரு பாவியின் பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பாகவே பாவியை மன்னிக்கிறார். பாவியை மன்னிக்கும் போது பாவங்கள் தானாய் மன்னிக்கப்படுகிறது. பாவியை மன்னிக்கும் போது பாவங்கள் தானாய் மன்னிக்கப்படுகிறது. இப்ப எழுதினவங்க எல்லாம் சேர்ந்து ஒருக்கா வாசிக்கலாமா? தேவன் ஒரு பாவியின் பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பாகவே பாவியை மன்னிக்கிறார். பாவியை மன்னிக்கும் போது பாவங்கள், நான் சொல்றது புரிஞ்சுட்டா இப்ப உங்களுக்கு? எனக்கு பாவத்தை மன்னிக்க முன்னால என்னையே மன்னிச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இது எதுக்கு இப்ப உங்களுக்கு சொன்ன தெரியுமா? அதை கேளுங்க. மார்ட்டின் லூத்தர் ஒரு தேவ மனிதன். ஒரு நாள் தன்னுடைய அறையில உட்கார்ந்து இருந்தாராம். அவரு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. திடீர்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசு அவரிடத்துல வந்து, தயவுசெய்து நல்லா கவனிங்க, பழைய சில பாவ காரியங்களை எல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே அவர் ஒரு நோட்ல ஒன்னொன்னா எழுதினார். ஆமா, இதெல்லாம் நான் அறிக்கை செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எழுதினார். எல்லாம் எழுதி முடிச்ச உடனே ஆண்டவர் அவருக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்ன உடனே ஒரு ரெட்டிங் பேனாவை எடுத்து அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டார். போட்டுட்டு அதுல இந்த வசனத்தை எழுதினார். சாத்தான் ஓடிட்டான். நல்லா ஞாபகம் வச்சிடுங்க. இங்க இருந்து போன பிறகு ஏதோ நீங்க அறிக்கையிடாத ஒரு பாவம்னு சொல்லி பிசாசு உங்களுக்கு நினைவில் கொண்டு வந்து வாட்ட இடம் கொடுக்க கூடாது. அது விபச்சாரமா கூட இருக்கலாம். நீங்க ஒருவேளை விபச்சாரத்தை, ஆண்டவரே நான் ஒரு டூர் போயிருந்தேன், இப்படி ஒரு பாவத்தில் அடிக்கடி எனக்கு அது பழக்கமாகவே இருந்தது, தவறான உறவு வச்சிருந்தேன், அவ்வளவுக்கு சம்மதிச்சிருந்தா இன்னைக்கு என்ன மன்னி ஒன்னியே கேட்டிருப்பீங்க. நாளைக்கு இனி நான் ஒவ்வொன்னையா நான் சொல்லி அறிக்கை செய்யலையே அப்படின்னு பிசாசு உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் கொண்டு வர இடம் கொடுக்க கூடாது. நீங்க செய்ததெல்லாம் அவருக்கு தெரியும், அது முக்கியம் இல்லை. உங்க பாவ பட்டியலை விட நீங்கள் பாவி என்று ஒத்துக்கொள்ளுவதே ஆண்டவருக்கு முக்கியம். ஆகையினால் தான் பைபிள்ல இருக்கு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டாகும்?
சந்தோஷம். ஏன்னா மீதி உள்ளது ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம், டைம் முடிஞ்சு. இன்னும் ஒரு கேள்வி, 2 கேள்வி. அண்ணா, ஆ நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சரி என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சதா என்னால உணர முடியுது. சரி. சரி, இனிமேல ஒருவேளை நான் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டா? அப்படி ஒருவேளை நான் பாவம் செஞ்சிட்டோம்னா என்னுடைய ரட்சிப்பு என்னை விட்டு கடந்து போயிருமா எப்படின்னா? நல்ல கேள்வி. கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? சரியானே, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இனி எப்படி? இப்ப இந்த கேம்பஸ்ல இருக்கிறது வரை ஓகே. இனி நாங்க இருந்து இறங்கி போன பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய கேம்பஸ், பழைய ஹாஸ்டல் அங்க எல்லாம் போறேன் நானு. எப்படி பாவம் செய்தா, எப்படி பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கா, பாவத்துல செய்தா ரட்சிப்பு போயிருமா? நல்லா கவனிங்க தயவு செய்து. அரங்கத்துல நீங்க எங்க இருந்தாலும் முக்கியமான கேள்வி இது, உங்க எல்லாருக்கும் உள்ள கேள்வி. ரட்சிப்புங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன நடக்குன்னு முதல்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பெயர் முதலாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. அதனாலதான் பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகிறது. பிசாசுக ராஜ்யத்தில இருந்து ஒருத்தன் வெளியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுவார். ஒண்ணு, நீங்க இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. என்னெல்லாம் பாருங்க, ஆண்டவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கிறீங்க. ஆண்டவருடைய குடும்பத்தில் நீங்க ஒரு அங்கத்தினன். இப்படி எத்தனையோ ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு அவயவம். நீங்க எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, சும்மா கிடையாது ரட்சிப்புங்கிறது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, சரி பிரதர், இனி போய் அப்படின்னாக்க பாவம் செய்ய வாய்ப்புண்டா? இப்ப ஒரு கேள்வி உங்களை பார்த்து கூட கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. தேவனால் பிறந்த எவனும் செய்வான்னா இருக்கு. அப்ப தேவனால் பிறந்தவங்க பாவம் செய்வாங்களா? கைதூங்க பாவம் செய்வாங்கன்னு யாரெல்லாம் சொல்றீங்க? கைதூங்க. இங்க ஒரு ஐயா தூக்குனாங்க, கீழே போட்டாங்க. வேற யாரும் தூக்காதனால. செய்ய மாட்டாங்கன்னு சொல்றவங்க கைதூங்க. தேவனால் பிறந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ரெண்டுக்கும் தூக்காம இருந்தா பிரச்சனை கிடையாது நமக்கு, இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. இதெல்லாம் தான் கேள்வி இல்லையா? நிறைய எங்களுக்கு இருந்த கேள்வி இதெல்லாம். இதையும் தெளிவா சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. நல்ல கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சூடான பாத்திரம் இருக்குன்னு வச்சுடுங்க. அதுல கொண்டு நீங்க கைய வச்சீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லாமலேயே கையை எடுத்துடுறீங்க, இல்லையா? இதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல அடையாளம். நான் பிறகு விளக்கி சொல்றேன். ஒரு சமயத்தில் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு தொழுநோயாளி வந்திருந்தார். அடிக்கடி வருவார் அவர். நல்ல கவனிங்க, தொழுநோயாளி, லெப்ரசி பேஷண்ட். அவருக்கு முழங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தீ சுட்ட புண்ணு இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா முழங்கால சூடுபட்டிருக்கே என்னன்னு சொல்லி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சூடுபட்டதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஏன்னா அவங்க உடல்ல சில பகுதிகளில் தோல்கள் உணர்வற்ற நிலையில இருக்கும். இதுதான் ரட்சிக்கப்படாதவங்களுடைய குணாதிசயம். ரட்சிக்கப்பட்டவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அல்லது இப்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவானும் இந்த பூமியில கிடையாது. ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இப்ப அதையும் சொல்றேன். அப்படின்னாக்க அர்த்தம் என்னன்னா, சறுக்குதல்கள்ங்கிறது நமக்கு வரும். சில நேரத்தில் நம்ம மீறி சில காரியங்கள்ல தவறி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் தான் சொன்னேன் இல்லையா, பாத்திரத்துல கைப்பட்டது போல டக்குன்னு என்ன செய்யணும், எடுத்துடணும். அந்த உணர்வு, நல்ல ஒரு கூர்மையான மனசாட்சி இப்ப ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கார். தவறு தெரியும் உங்களுக்கு, மனது கடந்து துடிக்கும், உடனே ஆண்டவரிடத்துல போய் சரி செய்தணும். ஆனா ரட்சிக்கப்படாம இருக்கிறானே அவன் உணர்வற்ற நிலையில இருப்பான். நீங்க சொன்னா சிரிப்பான். நீங்க இப்ப அந்த கூட்டத்தில் இல்ல. காரியத்தினுடைய கடத்தொகை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் செய்யும் போது உடனடியா தேவ சமூகத்தில் சரி செய்தணும். நான் இப்படி சொன்னதுனால அப்ப ஆண்டவர் பச்சை கொடி காட்டிட்டார், நம்ம செய்யறதெல்லாம் செய்துட்டு நம்ம அப்பப்ப ஆண்டவர் இடத்துல வந்துடலாமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நல்ல கவனிங்க. நீங்க திருப்பி திருப்பி விரும்பி நீங்களா போய் செய்தீங்கன்னு சொன்ன அது நாளடைவில் உங்களை பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போயிடும். நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருவீங்க. நான் அதை சொல்லல, வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி
சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. இந்த பன்றியும் ஆட்டுக்குட்டியும் சொல்லுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா பலருக்கு தெரியும். பன்றியும் ஆட்டுக்குட்டியும் சுவாரஸ்யமா பேசிட்டே போச்சுதான் ஒரு மேட்டுக்கு. திடீர்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க தப்பி தவறி அந்த பக்கமே விழுந்துச்சு. எதெல்லாம்? பன்றியும் விழுந்தது, ஆட்டுக்குட்டியும் போய் விழுந்தது. இந்த பன்றி இருக்கு, அந்த பக்கத்துல கிடந்தது பாத்தீங்கன்னா சாக்கடை. பன்றி சாக்கடையில போய் விழுந்த உடனே அது என்ன செய்யறதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு நீச்சல் அடிச்சது பன்றி. இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஐயோ தப்பி தவறி வந்து விழுந்துட்டோமேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி வெளியே போய் தன்னுடைய உடலை எல்லாம் தேய்ச்சி, உங்களுக்கு தெரியும், நீங்க வேணா பாருங்க, நீங்க சேத்துல தள்ளி விட்டு பாருங்க ஆட்டுக்குட்டிய. அதுதான் ஆட்டுக்குட்டி, இது பன்றி. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாததுக்குள்ள வித்தியாசம் இது. கிட்டத்தட்ட நான் முடிச்சுட்டேன். இது சம்பந்தமா உங்களுக்கு பல கேள்விகள் இருந்துன்னு சொன்னா நல்ல கவனிங்க. இன்னொரு கேள்வியோட சொல்லி நான் முடிப்பேன். நீங்க ஒரு பேப்பர், நாங்க இங்க சொன்னது போக இதுல வர்ற கேள்விகளை நீங்க எழுதி சாயங்காலம் உங்களுக்கு கேள்வி பதில் ஒரு பகுதி இருக்கு, அதுல அண்டமார் உங்களுக்கு பதில் சொல்ல இருக்கிறாங்க. நீங்க எழுதி போடுங்க, அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் அங்க சொல்லுவாங்க. ஓகே, கடைசியா ஒரு கேள்வி, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். கேளுங்க. இப்போ வந்து ரட்சிப்பை பத்தி நல்லா தெளிவா சொன்னீங்க. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்ப இந்த மீட்டிங் வந்தனால நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே போல நான் வீட்டுல போய் பிரேயர் பண்ணும்போது ரட்சிக்கப்படணுமா? அடுத்த மீட்டிங்லயும் ரட்சிக்கப்படணுமா? ஒவ்வொரு மீட்டிங்லயும் இது என்ன கேட்கறேன்னா, நான் இப்ப எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்னு சொன்ன, இந்த ஒரு தெளிவு இல்லாம இருந்தா சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க எல்லாம் கூட்டம் நடக்கோ அங்க எல்லாம் கொண்டு போய் கை தூக்கிட்டு இருப்பாங்க. யார் யாரு ரட்சிக்கப்படுறீங்கன்னு கேட்டா அங்க கை தூக்குவாங்க. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுனுடைய பாவங்களை மன்னித்தார், இந்த கேம்ப்ல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி தைரியமா சொல்லணும். எங்க போனாலும் சரி. ஒருவேளை நீங்க மீறி ஒரு பாவத்தை செய்திடலாம், அதுக்காக ரட்சிப்பு போயிடாது. நான் உங்களுக்கு சொல்லவா, உங்க பிள்ளை இருக்கான், பிள்ளை தவறு செய்யட்டா பிள்ளை வேண்டான்னு தூர போட்டுருவாங்களா என்ன? ஒரு நாளும் கிடையாது. அப்படி இல்லை. நம்ம இப்ப ஆண்டோடைய பிள்ளைகள், மறந்து போகாதுங்க. அதனால தவறு செய்தா நீங்க ஆண்டோடத்துல போய் திறந்த இதயத்தோட போய் பார்த்து சரி செய்தணும். நான் அண்ணன் இன்னைக்கு ஒரு பரிசுத்தங்கிற வார்த்தையை அடிக்கடி சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு படி ஏறுகிற அனுபவம். என்ன மறந்துடாதுங்க. இப்பதான் நீங்க துவங்கி இருக்கிறீங்க. 2014 சித்தேரி முகாமில தான் உங்க வாழ்க்கையில் அதை ஆரம்பிச்சிருக்கு. படி ஏற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்க ஏறிட்டே போனோம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சரி, கடைசியா கேளுங்க ஒரு கேள்வி, நான் முடிச்சிருக்கேன். அது என்ன கேள்வின்னா, நானே உங்களுக்கு கேட்டுறேன். சரி, இந்த ரட்சிப்பு எல்லாம் இதோட முடிஞ்சிட்டா இல்ல இன்னும் நம்ம ரட்சிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பினுடைய 3 நிலைகள்னு சொல்லுவாங்க. அதை நான் முதல்ல சொல்றேன், நல்லா கவனிச்சிடுங்க. ஒன்னு வந்து சால்வேஷன் பாஸ்ட், கடந்த கால ரட்சிப்பு. இன்னொன்னு சால்வேஷன் பிரசன்ட், நிகழ்கால ரட்சிப்பு. மூன்றாவது சால்வேஷன் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட்ங்கிறது இப்ப நீங்க பெற்றது. இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றவங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது, நரகம் கிடையாது. நல்லா தெரிஞ்சிடுங்க. ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, அவங்களுக்கு நரகம் கிடையாது, நரக ஆக்கினை கிடையாது. நம்பர் 1, நீங்க இப்ப ஆண்டோடைய பிள்ளைகள். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்தாச்சுன்னு சொன்னா அவர் நம்மோடு கூட, நாமும் அவரோடு கூட போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையிலே சொல்லாமா? இரண்டாவது ஒரு ரட்சிப்புங்கிறது என்னன்னா, ஆண்டவர் உடனே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகல, பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஆகையினால அந்த பாவத்தை மேற்கொண்டு நம்ம ஒரு நாளும் வெற்றியா வாழ்றோம் பாருங்க, அதுதான் இரண்டாவது ரட்சிப்பு. பாவத்தின் வல்லமையிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. முதலாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து, இரண்டாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து. இதை பற்றி உங்களுக்கு பிறகு பேசுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு வரும்போது பாவ பிரசன்னத்தில இருந்து நமக்கு விடுதலை. அதாவது பாவம் இல்லாத அங்க there is no place for Satan. எங்க? பரலோக ராஜ்யத்துல கிடையாது. இங்கதான் அவன் இருக்கிறதுனால நமக்கு சோதனை இருக்கு. அங்க வந்து சோதனையே கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் பாவத்தின் பிரசன்னத்தில இருந்தே நமக்கு எதிர்காலத்திலே ஆண்டவர் தரப்போகிற அந்த ரட்சிப்பு. சரிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து நீங்கள் வெற்றி நடை போடுங்கள். வெற்றி வாழ்க்கை வாழ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே காலையிலே கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குற்ற உணர்வோடு வந்திருந்த பலரை ஆண்டவரே அந்த குற்ற உணர்விலிருந்து கர்த்தர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாமல் வந்த பலரை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை அவருடைய உள்ளங்களிலே ஏற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நொந்து போய் வந்திருந்தவர்களை ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தால் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசின் கையிலிருந்து அவர்களை நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய மனக்கங்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர்களை எழுதியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் நிமித்தமாக உம்முடைய ராஜ்யத்திலே உண்டாயிருக்கிற பெரிய சந்தோஷத்திற்காய் களி கூறுதலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட பிசாசானவன் மறுபடியும் அவர்களை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த ரட்சிப்பிலே நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக, ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட அவர்கள் வாழ்வதற்கு உதவியாக சில காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நல்ல தெளிவுக்குள்ளே வழி நடத்தும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இங்கிருந்து போகும்போது கர்த்தர் அவர்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எண்ணங்களிலேயும் சிந்தனைகளிலேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, வெற்றி வாழ்க்கைக்கு நேராய் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடைபோட உதவி செய். நீர் இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். உடைய கிருபைக்கும் வசனத்திற்கும் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உங்க முன்னால ஒரு சிடி டெடிகேட் பண்ண போறோம். இந்த சிடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணன் சொன்னது போல 92ல இருந்து கடந்த வருடம் வரை 2012 வரை ஹாலோ அரமாவில் பாடப்பட்ட பாடல்கள்ல நல்ல சிறப்பான அல்லது ஹிட்டான பாடல்களை ஒரு 50 பாடல்களை சிடியா வெளியிட்டு இருக்காங்க. வெளியிடுகிற நாள் இன்றைய நாள் ஆனபடியினால் இந்த சிடிய 75 ரூபாய் சிடியா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த புக் ஸ்டால்ல உங்களுக்கு இந்த சிடி கிடைக்கும். அதற்கு முன்பாக இந்த சிடியை நம்ம டெடிகேட் பண்ண இருக்கிறோம். ஆனா சொன்னாங்க 92ல இருந்து 2014 வரை ஒரு முறை கூட தவறாமல் இந்த ஹாலோக்கு வந்திருக்கிற அண்ணன் டாக்டர் ஜெயக்குமார் அவங்க இந்த சிடியை வெளியிடுறதுக்கு நான் அருமையோட அண்ணனை அழைக்கிறேன். அண்ணன் எஸ்எஃப்ஜேயோட அட்வைசரா இருக்கிறாங்க. அண்ணனை இந்த வேளையில இந்த சிடியை வெளியிடுறதுக்கு நாங்க அழைக்கிறோம். நல்ல வாலிபர்களுக்காக வேண்டி நல்ல சிறப்பான பாடல்களை ஒவ்வொரு முகாமிலேயும் நாம் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். அநேகர் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். அநேகர் விரும்பி கேட்டார்கள், இதை நீங்கள் சிடியாய் போட்டால் நாங்களும் கூட அந்த பாடல்களை எல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்குமே என்று சொல்லி, ஆகையினாலே 50 பாடல்களை நாம் MP3 வடிவிலே போட்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் போகும்போது உங்களுடைய காப்பியை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவும்படியா உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். தேவன் இதை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப முகாம்களிலே ஆண்டவரே நல்ல பாடல்களை எழுதி வெளியிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாடல்களை எழுதும்படியாய் ஆண்டவரே எழுப்பி தந்த எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதனுடைய பின்னணியிலே இசையமைத்ததான ஆண்டவரே இந்த குழுவினருக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அநேகருடைய உழைப்பு இதில் இருக்கிறது ஆண்டவரே. அநேகர் இதற்காய் ஜெபித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இதை ஆண்டவரே MP3 வடிவிலே இந்த நாளிலே வெளியிடுகிறோம். ஆண்டவரே, இந்த பாடல்களை கேட்கிறவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பாடல்கள் அவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, இந்த பாடல்கள் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே கர்த்தாவே புதிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஆண்டவரே அது முன்னாலே உந்தி தள்ளக்கூடியதா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த MP3யை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இது யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே இந்த MP3 CD ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.